வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து டீ ஆத போகிறோம். என்னது டீ ஆத போகிறோமா? ஆமாம், ஓப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த Reno8 டீ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீயோட நிறம் தினம் சுவை தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஓப்போ என்கோ ஏர் 3 கூட லான்ச் பண்ணியிருக்காங்க, TWS இயர்பட்ஸ். இதோட வீடியோவை நம்ம சேனலில் வருது பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த 8T பற்றி பார்ப்போம். ஸோ இந்த 8Tயோட விலை வந்து இப்போதைக்கு எனக்கு தெரியாது, பட் ஒரு 30,000 கிட்ட இருக்கும் நான் நம்புகிறேன். கரெக்டான விலை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து ஓப்போ Reno8. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா Reno8 வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அந்த 8க்கும் இந்த 8Tக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதை பற்றி நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து அன்பாக்சிங், இதோட விமர்சனம், கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இந்த 8 மற்றும் இந்த 8Tக்கு டிசைன் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, ஓகே. பட் டிஸ்பிளேயில், சிப்செட்டில், கேமராவில், அப்புறம் பேட்ரி சார்ஜிங், இதில் வந்து 4 விஷயத்துலேயும் இந்த 8 மற்றும் 8Tக்கு வித்தியாசம் தந்திருக்காங்க. டிஸ்பிளேயை பார்த்தீங்கன்னா இந்த ஓப்போ Reno8Tயில் வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz AMOLED டிஸ்பிளே 10 பிட் கலர் ரீப்ரொடக்ஷனோடு வருது. Reno8ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 Hz AMOLED டிஸ்பிளே தந்திருந்தாங்க. சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த Reno8 வந்து Snapdragon 695ல் இது வந்து பவர் ஆகுது. Reno8 வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 1300ல் கொண்டு வந்திருந்தாங்க. ரெண்டுமே வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன். இதுக்குள்ள சிப்செட் வித்தியாசங்கள், பெர்ஃபார்மன்ஸ் எது பெட்டருங்கிறத தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள், வீடியோவில் நான் சொல்கிறேன். அப்புறம் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8Tயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 108 மெகா பிக்சல் கேமரா தராங்க, மெயின் கேமரா. அந்த Reno8ல் வந்து மெயின் கேமரா வந்து 50 மெகா பிக்சல் இருந்தது. பட் Reno8ல் வந்து அல்ட்ரா வைட் லென்ஸ் இருந்தது, இதில் வந்து அல்ட்ரா வைட் லென்ஸ் கிடையாது. அப்புறம் Reno8ல் வந்து 4K வீடியோ எடுக்கலாம். இந்த 8Tயில் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 1080pயில் தான் வீடியோ எடுக்க முடியும். அப்புறம் பேட்டரி மற்றும் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8Tயில் வந்து பார்த்தீங்கன்னா 4800 mAh பேட்டரி தந்திருக்காங்க. Reno8ல் வந்து 4500 mAh பேட்டரி இருந்தது. பட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 வாட்ஸ் சார்ஜிங் தந்திருந்தாங்க. இந்த புதிய இந்த 8Tயில் வந்து 67 வாட்ஸ் சார்ஜிங் வந்து தராங்க. ஸோ அப்படி இப்படி ஒன்றில் அப்படி இருக்குது, ஒன்றில் எப்படி இருக்குது, ஒரு மார்க்கமாக தான் வந்து 2 ப்ராடக்டை வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி நிர்ணயிக்கலாம், எது வாங்கலாங்கிறத தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போ இந்த Reno8யோட விமர்சனம் ஆரம்பிக்கலாங்களா? டீ ஆற்றலாங்களா? இப்போ வழக்கம் போல் பாக்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காண்பிக்கிறேன். உள்ளே வந்து உங்களுக்கு சிம் எஜெக்டர் பின் தந்திருக்காங்க. அப்புறம் ஒரு ஃப்ராஸ்டட் டிரான்ஸ்லூசன்ட் கலரில் ஒரு பேக் கேஸ் தந்திருக்காங்க. பரவாயில்லாமல் நல்லா இருக்குது. ஸோ இதான் வந்து Reno8 ஸ்மார்ட் ஃபோன். இது வந்து 2 கலரில் வருது. எங்கிட்ட இருக்கிறது சன்ரைஸ் கோல்டுங்கிற கலர், அப்புறம் ஒரு மிட் நைட் பிளாக்னு ஒரு பிளாக் கலர் ஆப்ஷனும் கிடைக்குது. ஓப்போ க்ளோன்னு ஒரு ஷிம்மர் ஆகும் தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு டிசைனில் பின்பக்கம் வந்து தந்திருக்காங்க. பிளாஸ்டிக் பாடி தான். அப்புறம் வந்து இது 7.7 mm திக்னஸ் இருக்குது. 179 grams வெயிட்டில் கொண்டு வந்திருக்காங்க. பின்பக்கம் வந்து 2 பெரிய கேமரா இருக்குது. அதை ஒட்டி ஒரு டெக்கரேட்டிவ் ஸ்ட்ரிப் வந்து தந்திருக்காங்க. இது ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓப்போ A78 5G வீடியோ நம்ம போட்டிருந்தேன், லான்ச் பண்ணியிருந்தாங்க போன வாரம் ஏதோ. அதுலேயும் கூட இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் வந்து பின்பக்கம் தந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து Reno8யோட டிசைனு. சரி, மேலும் பார்க்கறதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 80 வாட்ஸ் சார்ஜர் தந்திருக்காங்க. பட் இந்த ஃபோன் வந்து 67 வாட்ஸ் தான் சார்ஜிங் சப்போர்ட்டோடு வருது. Reno8ல் உள்ள அதே சார்ஜரை வச்சிருக்காங்க, பட் 67 வாட்ஸ் சார்ஜிங் தான் சப்போர்ட்டட். அப்புறம் டைப் சி கேபிள் வந்து உங்களுக்கு பாக்ஸில் கிடைக்குது. இப்போது மற்ற டிசைன் லாங்குவேஜஸ்லாம் பற்றி பார்ப்போம். மேலே வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. இது வந்து டூவல் ஸ்பீக்கர், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர், USB டைப் சி போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரே தந்திருக்காங்க. இது வந்து ஹைப்ரிட் டூவல் சிம், 2 சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் மைக்ரோ SD கார்டு போடலாம், ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன், இந்தியாவோட 5G பேண்ட் எல்லாம் சப்போர்ட்டோடு இது வருது. ரைட் சைடில் பவர் பட்டன் தந்திருக்காங்க, லெஃப்ட் சைடில் வால்யூம் பட்டன் இருக்குது. சைடு வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து ஸ்லைட்டாக கர்வ்ட் ஆகி வருது. ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு எர்கானமிக்கான ஒரு ஃபினிஷ் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. இப்போ டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளே, அது வந்து ரொம்ப கர்வ்ட் ஆகலை, மைக்ரோ கர்வ் டிஸ்பிளே சொல்கிறாங்க. ஸ்லைட்டாக இந்த எட்ஜஸ் வந்து கர்வ்டாக இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.7 inch டிஸ்பிளே. Reno8 வந்து 6.4 inch இருந்தது. ஸோ கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இந்த 8Tயில் கிடைக்குது. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இது. 90 Hz AMOLED டிஸ்பிளே. ஸோ இது வந்து 10 பிட் டிஸ்பிளே. ஸோ நல்ல கலர் ரீப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்குது.
HDR சப்போர்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடையாது. டிஸ்பிளே நல்லா ஐ பாப்பிங்காக, கலர்ஸ்லாம் வந்து நல்ல பிரைட்டாக நல்லாவே இருக்குது. வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட், அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் கிடையாது. 120 Hz இல்லாட்டி 60 Hz நீங்கள் வச்சுக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது, அதில் பல சாய்ஸஸ் வந்திருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். சார் வேல்யூ இப்போ நீங்கள் வந்து திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ கிடையாது. NFC இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வேலை செய்து ஆக்குரேட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வரும். ஸோ இந்த ஃபோனில் Reno8 வந்து Snapdragon 695 சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 8GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு வருது. ஒரு சிங்கிள் வேரியன்ட் தான் வந்து இதில் வந்து கொண்டு வராங்க. இப்போ Reno8 வந்து பார்த்தீங்கன்னா Dimensity 1300 கொண்டு வந்தாங்க. ஸோ பல பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், கேள்விகள் இருக்கும். இது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தருமா, அது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தருமா? டைரெக்டாக நீங்கள் ரெண்டும் சைட் பை சைடு வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் Dimensity 1300 பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதை விட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது இந்த 695 சிப்செட் வந்து ஒரு கேப்பபிளான ஒரு சிப்செட் தான். பட் ரெண்டில் எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக Dimensity 1300 சிப்செட் பெர்ஃபார்மன்ஸ் இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இப்போ நான் கேம்லாம் விளையாடி பார்த்தேன், பிரச்சனை இல்லை. கேம்ஸ்லாம் வந்து நல்லா தான் ஹேண்டில் ஆகுது. ஹீட்டிங் இஷ்யூ வந்து எனக்கு வந்து தென்படலை. கேமராவுக்கு வருவோம். ஸோ பின்பக்கம் வந்து 2 கேமரா தந்திருக்காங்க. 108 MP மெயின் கேமரா, அப்புறம் வந்து 2 MP டெப்த் சென்சர் தந்திருக்காங்க. மைக்ரோ சென்சர் தனியாக கிடையாது, பட் 40x மைக்ரோ லென்ஸ்னு ஒன்று தந்திருக்காங்க. நீங்கள் அல்ட்ராவைட் சென்சர் தந்திருக்கலாம், பட் அதை வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. ஸோ நார்மல் ஃபோட்டோஸே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைடாக இருக்க மாதிரி எனக்கு தென்படுது. ஸோ வந்து ஒரு கொஞ்சம் வைட் ஆங்கிள் லென்ஸ் தான் வந்து உங்களுக்கு நார்மலாக மெயின் கேமராவில் தந்திருக்காங்க. டூவல் வியூ வீடியோ எடுக்கலாம், நைட் ஃபோட்டோஸ். இப்போ சாம்பிள் நீங்கள் பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். ஒரு டீசெண்டான ஒரு கேமரா வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. பட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான ஒரு கேமரான்னு சொல்லினா இல்லை, பட் ஒரு டீசெண்டான ஒரு கேமரா வந்து உங்களுக்கு இது தந்திருக்காங்க. இந்த 108 MP போட்டே விற்றுருவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த அடிஷன் வந்து 108 MP வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. ப்ரோ மோட் இருக்குது, பேனோ மோட், ஸ்லோமோ, டைம் லேப்ஸ், டூவல் வியூ வீடியோ எடுக்கலாம், மைக்ரோஸ்கோப்னு ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. வீடியோ பொறுத்த வரைக்கும் 1080p தான் மேக்ஸிமம் எடுக்க முடியும், 4K கிடையாது. ஸோ வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. ஃப்ரண்ட் கேமராலேயும் வந்து மேக்ஸிமம் வந்து 1080pல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். அதுக்கான ஒரு வீடியோ சாம்பிள் தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. எங்கள் வீட்டுக்கு கிட்டே இருக்கக்கூடிய ஒரு லேக், அங்கே தான் வந்து இந்த சாம்பிள் எடுத்துருக்கிறேன். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4800 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 67 வாட்ஸ் சார்ஜிங் ஓடி வருது. சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 55 மினிட்ஸ் ஆகுது இதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. பட் ஒரு டீசனான பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். அப்புறம் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் Android 13 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் தராங்க. ColorOS 13 வந்து வருது. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ColorOS வந்து ஒரு க்ளீனான ஒரு நல்ல ஒரு UI என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவே மெருகேற்றி இப்போ வந்து நல்லாவே ஒரு லெவலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் தேடக்கூடியவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி பலதரப்பான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உள்ளடக்கி கொண்டு வந்திருக்காங்க இந்த ColorOSல. ஸோ ஃபீச்சர் ரிச்சான ஒரு நீட்டான ஒரு UI வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ முதல்ல நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்ல, சில பேருக்கு டவுட் இருக்கும். கடைக்கு போகிறீங்க, ரெனோ வந்து பாப்புலரான ஒரு ஓப்போவோட ஃபோன். ஸோ பலரும் வந்து வாங்குறாங்க. ஸோ 8 வாங்கலாமா 80 வாங்கலாமா?
என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் 108 மெகா பிக்சல் கேமரா இருந்தால் கூட எனக்கு ரெனோ 8ல் உள்ள கேமரா இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிந்தது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட் சென்சர் அதில் கிடைக்குது. அப்புறம் வந்து 4K வீடியோ அதில் எடுக்கலாம் வேணும்னா. ரெண்டுலேயுமே வந்து ஓஎஸ் கிடையாது. பட் வந்து ஸ்டெபிலைஸ் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது இல்லாட்டி கூட. பட் டிஸ்பிளே வந்து இதில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதை விட அது கூட எனக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டும் கிட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. அதில் வந்து 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தந்துருந்தாங்க. 10 பிட் கலர் இருக்குது. ஸோ கலர் ரிப்ரொடக்ஷன் கொஞ்சம் பெட்டராக இந்த ரெனோ 8ல் வந்து தந்திருக்காங்க. அப்புறம் சார்ஜிங் வந்து அந்த ரெனோ 8ல் வந்து பெட்டர் சார்ஜிங் கிடைக்குது. 80 வாட்ஸ் சார்ஜிங் தராங்க. பட் பேட்டரி வந்து கொஞ்சம் பெரிதாக இருக்குது இந்த ரெனோ 8ல். ஸோ வந்து அதில் கொஞ்சம் குறைச்சா இதில் கொஞ்சம் கூட்டுறாங்க, இதில் கொஞ்சம் குறைச்சா அதில் கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. அப்படியே ஒரு காம்பினேஷனில் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெனோ 8ல் வந்து இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சைட் பை சைட் கம்பேரிசன்லாம் சொல்கிறேன். நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசமாக தெரியாது. ஸோ ரெனோ 8 பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சர்ச் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது லட்சுமி தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.